السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தன்னுடைய ரிஸ்கை இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தாராவி மக்களுக்கு வாரி வழங்குவானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைக்கு நாம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நபித்தோழருடைய வாழ்க்கையை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த நபித்தோழர் பாத்தீங்க அப்படின்னா, இவரும் மற்ற சஹாபாக்களை போன்று ஒரு பிரபலியமான ஒரு நபித்தோழர் கிடையாது. பெரும்பளவுக்கு பேசப்பட்ட ஒரு நபித்தோழரும் கிடையாது. ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு சில பயான்கள்ல, சில நேரம் வரலாற்றுல நீங்க படித்த ஒரு நபராக, ரொம்ப ரேரான ஒரு நபராக தான், ஒரு நபித்தோழராக தான் இப்ப பேசப்படக்கூடிய இந்த நபர் இருப்பார். யார் அப்படின்னா, இந்த ஹலிஃபாக்களிய சிறந்த ஹலிஃபாக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, முதல் 4 ஹலிஃபாக்கள், அதுல பிரசித்தி பெற்ற ஒரு நபித்தோழர் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா. இவர் யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்க்கு யாரு? நீங்க சொல்லுங்க பாப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன். மாஷா அல்லாஹ். நபிகளாருடைய சொந்த மருமகனாக இருக்கக்கூடிய அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இருக்காங்க பாத்தீங்களா. இவருடைய சகோதரர் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற இந்த நபித்தோழரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். பொதுவா இந்த நபி அலி ரதியோட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா 4 நபர்கள். அலி ரதி, தாலிப் என்கின்ற ஒரு சகோதரர் இருக்கிறாரு, அகீல் என்ற ஒரு சகோதரர் இருக்கிறாரு. அவருடைய 4வது சகோதரர் யார் அப்படின்னா ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள். இவர் தான் ஒரு 4வது சகோதரராக அலி அலி அவர்களுக்கு ஒரு நெருங்கிய பிரதராக இருக்கிறார், ஒரு சகோதரராக இருக்கிறார். இந்த ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தியாகங்களை செய்தார், மார்க்கத்திற்காக எந்தெந்த எல்லைக்கு அவர் சென்றார், மார்க்கத்திற்காக எத்தனை எதிர்ப்புகளை சந்தித்து துணிச்சலாக நின்ற ஒரு இளைஞர் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இதுல முக்கியமான பேட்டர் என்ன அப்படின்னா, இவர் ஒரு இளைஞர், மார்க்கத்தை மக்கள் இடத்துல சொல்லுகிற நேரத்துல இவர் ஒரு இளைஞராக செயல்பட்டார். ஒரு இளைஞர்னா எப்படி இருக்கணும், ஒரு யங்ஸ்டர்னா மார்க்கத்திற்காக எப்படி செயல்படணும் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நபித்தோழராக தான் இந்த ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய வரலாறு அமைந்திருக்கிறது. ஒரு நீண்ட நெடிய அழகான படிப்பனை பெற்ற ஒரு நபித்தோழர் தான் இந்த ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்கு நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறோம். இப்போ இந்த கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம்மள எத்தனை பேருக்கு ஜாஃபருங்கிற பேரு கைத்துங்க பார்ப்போம். யாருக்கு ஜாஃபருங்கிற பேரு? யாரும் கிடையாது. மேக்சிமம் இங்க ஒரு 30-40 பேர் இருக்கிறோம்னா ஒரு ஆள் கூட கிடையாது ஜாஃபருங்கிற ஒரு பெயர் பெற்ற ஒருவர். இதை ஏன் இது சொல்றோம் அப்படின்னா, இவர் வரலாற்று நம்ம சொல்றோம். வரலாற்று கேட்டதுக்கு பிறகு நம்முடைய சந்ததிகளுக்கு இவருடைய பெயரை வைத்து இவருடைய வரலாற்றை நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட அழகான வரலாற்றுக்கு சொந்தக்காரர் தான் இந்த ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க என்ன பண்றாருன்னா, ஒரு கட்டத்துல ஆரம்ப நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு நபர் தான் இவர். அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுல யாரு வளர்ந்து வரா அப்படின்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. சொந்தக்கார பெரியத்தாவுடைய மகன் தான் யார்? அலி ரலியல்லாஹு அவங்க. நபிகளாருடைய வீட்டுல வளர்ந்து வரவர் தான் இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இன்னொருடைய அப்பாஸ் என்கின்ற ஒரு பெரிய தந்தையுடைய வீட்டுல வளர்ந்து வரக்கூடியவர் தான் இந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. ஒரு கட்டத்துல மார்க்கத்தை ஏற்றக்கூடியவர்களாக, இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்படி ஏற்கிற பொழுது இந்த ஆரம்ப நேரத்துல இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழல். இந்த பக்கத்து காஃபிர்கள் எந்த அளவு டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னா, நபிகளார் மீது அந்த ஒட்டகத்தினுடைய கழிவுகளை, குடலை தூக்கி போட்டாங்க பாத்தீங்களா. அந்த காலம் அது போட்டுட்டு நபிகளாரை கேலிக்கை செய்யக்கூடியவர்களாகவும், அது உத்துபா, ஷைபா, அபுஜஹல் போன்ற அந்த அயோக்கியர்கள் இருந்தார்கள் பாத்தீங்களா, மார்க்கத்துக்கு எதிரானவர்கள். இவர்கள் அட்டுழியம் அதிகமாக செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். வெளிப்படையாகவும் ரகசியமாகவும் மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு ஏராளமான இன்னல்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்துல ஒரு கட்டத்தில் இந்த மார்க்கத்தினுடைய முதல் ஹிஜ்ரத் பயணம் ஒன்று இருக்கு. நபிகளார் மதினாவுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொண்டாருங்கிற ஒரு சம்பவம். நபிகளார்
மதினாவுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொள்வதற்கு முன்னாடி சில நபித்தோழர்கள் நாம இங்க இருந்தோம் அப்படின்னா மார்க்கத்தை கடைபிடிக்க விடமாட்டார்கள், அவர்கள் நம்முடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பார்கள், மார்க்கத்தை எப்படியாவது கடைபிடிச்சாக வேண்டும் என்பதற்காக மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னாடியே அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக சில நபித்தோழர்கள் சென்று விட்டார்கள். நபிகளாருடைய அனுமதியோட போறாங்க. இந்த அபிசீனியாவுக்கு சில குறிப்பிட்ட நபித்தோழர்கள் போறாங்களா, அந்த நபித்தோழர்களுக்கு தலைவராக இந்த ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. நேரம் அபிசீனியாவுக்கு போயாச்சு. அதாவது அபிசீனியால ஹபசா அப்படிங்கிற ஒரு பகுதியில இந்த நஜ்ஜாசி மன்னர் ஒரு நல்ல ஒரு கிறித்துவ மன்னர், ஒரு கிறித்துவ கொள்கை சார்ந்த ஒரு மன்னர். இவர் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு ஆட்சியை செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு நபர். இந்த இஸ்லாமிய சிறுபடை, இந்த சிறு கூட்டம் மார்க்கத்தை கடைபிடிப்பதற்காக எங்க போறாங்க, அபிசீனியாவுக்கு போறாங்க. இந்த செய்தி யாருக்கு தெரியுது அப்படின்னா மக்கத்து காஃபிர்கள் தெரிஞ்சு போச்சு. இந்த மக்கத்து காஃபிர்கள் 2 அயோக்கியர்கள் என்ன பண்றாங்க, நேரா அபிசீனியாவுடைய அந்த மன்னர் இருக்கக்கூடிய அந்த மந்திரிகள் இருப்பாங்க பாத்தீங்களா, காவலாளிகள் மந்திரிகள், அவங்க கிட்ட போய் இது மாதிரி ஒரு சில பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க, பேரம் பேசுறாங்க. இது மாதிரி இந்த பொருளாதாரத்தை வச்சுக்கோங்க, ஒரு கூட்டம் வந்து உங்க ஊருக்கு உங்க நாடை தேடி அடைக்கலம் தேடி வந்திருக்கிறாங்க, அவங்களை எப்படியா இந்த ஊர்ல உங்க மன்னர் தங்க விடவே கூடாது, உள்ள சேர்க்கவே கூடாது, அப்ப பேசுற பேச்சுல இவரை அப்படியே துறந்து விட வேண்டும் அப்படிங்கறதுனால பொருளாதாரத்தை கொடுத்து அங்க இருக்கக்கூடிய மந்திரிகளையும் காவலாளியும் என்ன பேசுறாங்க, பேரம் பேசிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா இவங்க ஒரு குழப்பவாதிங்க, இவங்க ஊருக்குள்ள வந்தாலே அவங்க நாங்க ஒரு மார்க்கத்தை பின்பற்றிருக்கோம் அதையும் பின்பற்ற மாட்டாங்க, உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்ற மாட்டாங்களாமா, இவங்க புதுசா ஒரு கொள்கையை வைத்திருப்பாரு, அந்த கொள்கையை கொண்டு வந்து சேர்ப்போம் அப்படிங்கிற இல்லாத பொல்லாத எல்லாம் இந்த காவலாளி கிட்ட பேச அந்த செய்தியை கொண்டு போய் நேரா அபிசீனியா மன்னர் நஜ்ஜாசி கிட்ட போகுது. நஜ்ஜாசி மன்னர் இந்த மக்கத்து காஃபிர் 2 பேரும் அழைச்சு என்ன செய்தி அப்படின்னு கேட்கும் போது, இது மாதிரி எங்க ஊர்ல இருந்து சில சிறுவர்கள் வந்தாங்க. அப்ப இவங்க பாத்தீங்களா என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ஒரு சில சிறுவர்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து மெஜாரிட்டி யார் அப்படின்னா இளைஞர் கூட்டம். அவங்களை எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஒரு சிறுமைப்படுத்தும் விதமாக சின்ன பசங்க வந்திருக்கிறாங்க, இவங்க என்னன்னா எங்களுடைய கொள்கை இருக்கு, மக்கால இத்தனை நாளா நாங்க ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அந்த கொள்கையில முதல்ல இருந்தாங்க, இப்ப அந்த கொள்கையை விட்டுட்டு உங்களுடைய கொள்கை கிறிஸ்தவ கொள்கையும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, உங்களை கிறிஸ்தவ கொள்கையை பற்றி தவறான கருத்துக்களை அவங்க உள்ளடக்கி இஸ்லாமிய மார்க்கத்துல அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால இவங்க எப்படியா முட்டாள்தனமான கொள்கையை படைத்த இவங்களை உங்க ஊர்ல சேர்த்துக்காதீங்க, திறந்து விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா இந்த மக்கத்து காஃபிர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்க செய்தி யாருக்கு போய் சேருது அப்படின்னா, இது ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ஒரு ஒற்றர் வராரு. இந்த மாதிரி மக்கால இருந்து காஃபிர்கள் 2 பேர் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நஜ்ஜாசி மன்னர் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, அந்த நேரத்துல ஜாஃபர் பின் அபி தாலிப் கிட்ட, அவரும் கூட்டத்துறை தலைவர் தானே, மற்ற சஹாபாக்கள் வந்து கேட்கறாங்க இப்ப என்ன பண்றது, இந்த மாதிரி வந்து நம்ம இங்கேயும் வாழ விட மாட்டாங்களாட்டிருக்கே அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தையை சொல்றாங்க, நாம உண்மை மார்க்கத்துல இருக்கிறோம், ஒரு கால் நஜ்ஜாசி மன்னர் நம்மளை அழைத்தார் என்று சொன்னால் அவர்கிட்ட போய் பேசுவோம், இந்நாள் வரைக்கும் என்ன செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கற்று தந்திருக்கிறார்களோ அந்த திருமறை செய்தியை நம்ம கொண்டு போய் சொல்லுவோம், உண்மையை சொல்லுவோம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், உயிர் போனாலும் பிரச்சனை இல்ல, நம்ம இந்த கொள்கையை உண்மை கொள்கையை மறைக்காம எதுவும் பண்ணாம உண்மையை மட்டும் உடைத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மதினாவுக்கு ஹிஜ்ரத் ஆரம்ப கட்ட காலத்திலேயே மதினாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி ரசூலுல்லாஹ் போனாங்க. அப்படி மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய போகும்போது பாத்தீங்கன்னா 13 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹ் அவங்க மதினால இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல ஏராளமான மார்க்க செய்தி வருது. மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடியே அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட அவர் எவ்வளவு செய்தி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏதாவது டவுட்னா போன் பண்ணி கேட்க முடியுமா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட? எதுவும் பண்ண முடியாது, எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. இந்த ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய கூட்டம் அபிசீனியாவுக்கு ஆரம்பத்துல போயிட்டாங்க. அப்ப குறிப்பிட்ட சில இறைவசனங்களை மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். அந்த இறைவசனங்களை வைத்து மட்டுமே அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாரு. இது என்ன கவனம்னா, நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு, மார்க்கத்தை சொல்றதுக்கு யாரோ ஒரு ஆலிம் தான் வரணும், யாராவது ஒரு குரானை முழுமையை மனப்படம் பண்ணவர் தான் வந்தாகணும், குரானை முழுசா கட்டறிஞ்சு அக்கு வேறு ஆணி வேறு பிரிச்சு வச்சிருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் மார்க்கத்தை சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிடையவே கிடையாது.
அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போகும்போது இவளுக்கு குர்ஆன்ல ஒரு மொத்த பாதி பகுதி கூட தெரியாது. குறிப்பிட்ட சில வசனங்களை மட்டும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய அவர்கள் இதை வைத்து யாருக்கு எதிராக யாருக்கிட்ட பேச போறாங்க அப்படின்னா அபிசீனியா மன்னன் நஜ்ஜாசி கிட்ட பேச போறாங்க. ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஊருக்காரங்கிட்ட பேச போகல, வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆளுகிட்ட பேச போகல, டைரக்டா யார்கிட்ட பேச போறாங்க அப்படின்னா நஜ்ஜாசி மன்னர் கிட்ட பேச போறாரு. நஜ்ஜாசி ஆளை விட்டாரு, அவருடைய காவலாளியில விட்டு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சபையில மக்கத்து காபிர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த இஸ்லாமிய கூட்டம் ஜாஃபர் பின் அபி தாலிபும் 2 நபித்தோழரும் வந்து கேட்கிறாங்க. உடனே நஜ்ஜாசி கேட்கிறேன், இந்த மாதிரி உங்க ஊர்ல இருந்து இப்படி கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, நீங்க என்ன கொள்கை, யார் அந்த இறைத்தூதர், என்ன கொள்கையை சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த நபித்தோழர் அப்படியே முன்னாடி வந்து சொல்றாரு, நாங்க எங்களுடைய கடந்த கால கொள்கை என்ன அப்படின்னா அறியாமை காலத்தில் நாங்க இருந்தோம், சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக நாங்க இருந்தோம், செத்தையும் ஹராமானதையும் சாப்பிடக்கூடியவர்களாக, ஹராமானதை சம்பாத்தியம் படைத்தவர்களாக, கேடுகட்ட காரியங்களை செய்யக்கூடியவர்களாக, எங்களுடைய பெண் பிள்ளைகளை கொலை செய்யக்கூடியவர்களாக, பெண்களை அவமானமாக பார்க்கக்கூடியவர்களாக நாங்க இருந்தோம். உறவுகளை துண்டித்து பகைத்து கொண்டு இருந்த ஒரு காலகட்டம். இப்பேற்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் இருந்த எங்களுக்கு இறை தூதர் என்ற முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, ஏகத்துவத்தை போதித்தார்கள், உறவை பேண வேண்டும் என்று சொன்னார், சிலை வணக்கம் கிடையாது என்று சொன்னார், பெண்களுக்கு என்று கண்ணியமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார், சிலை வணக்கம் கிடையாது என்று சொன்னார், எங்களை ஒரு மனிதராக உருவாக்கினார். அவர் சொன்ன வார்த்தை என்ன ஹைலைட் அப்படின்னா எங்களை ஒரு மனிதராக அவர் உருவாக்கினார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. இதை கேட்டுட்டு அபிசீனியா மன்னர் அவங்க ஒரு கட்டத்தில் இவர் சொன்ன அந்த வாக்கியத்தை எல்லாம் உள்வாங்கிய நஜ்ஜாசி மன்னர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். உடனே கூட 2 பேர் வந்தாங்க, பத்தியில மக்கத்துக்கு காப்பிருங்க, அவங்க ஏத்து விடுறாங்க, இவங்க என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நம்பாதீங்க, உங்க ஈசா நபியை பத்தி இவங்க வந்து ஏதோ தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஈசா ரொம்ப மோசமா எழுதிருக்கு, அது என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே நஜ்ஜாசி மன்னர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி மரியம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி குர்ஆன்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த வாலிபர், இளம் துடிப்போடு இருக்கக்கூடிய அந்த நபித்தோழர் ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள் மரியம் என்ற அத்தியாயம் இருக்கு பாத்தீங்களா, 19 அத்தியாயம், அந்த அத்தியாயத்துல நான் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை பத்தி அல்லாஹ் அழகா பேசியிருப்பார். வாய்ப்பு இருந்தா நீங்க அந்த அத்தியாயத்தை படிச்சு பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரு அப்படிங்கிற ஒரு அழகான சித்தாந்தத்தை, கொள்கையை பத்தி ஒரு வரலாற்றை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். அந்த குர்ஆனில் அந்த வரலாற்றை மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பத்தியும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பத்தியும், அவர் ஒரு இறை தூதர், அவர் ஒரு அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை, அவர் ஒரு நபி, மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்வதற்காக நேரடிப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார், இதுதான் குர்ஆன்ல இருக்குன்னு சொன்ன உடனே நஜ்ஜாசி மன்னர் கண் கலங்க ஆரம்பிச்சிட்டார். குர்ஆன் வசனத்தை கேட்ட உடனே அவர் சொல்றாரு, எங்க இடத்துல நாங்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தெரிந்து வைப்பதை விட அழகிய வரலாறு உங்களுடைய திருமறை குர்ஆன்ல இருக்குங்கிறது. அதை அப்படியே ரசிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய ஊருக்கு, என்னுடைய நாட்டுக்கு நீங்க அடைக்கலம் தேடி வந்திருக்கிறாங்க, உங்களுடைய கொள்கையை நீங்க தாராளமாக இங்க பின்பற்றலாம், உங்களுடைய கொள்கையை தாராளமாக எந்த விதமான தடையும் இல்லாம நீங்கள் தாராளமாக பின்பற்றலாம் என்று சொன்ன உடனே ஒரு மூக்கொடைப்பு யாருக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு மக்கத்து காஃபிலுக்கு ஏற்படுது. மக்கத்துக்கு அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க, இனிமேல் இங்க இருந்தா நம்முடைய பருப்பு வேகாது அப்படிங்கிற புரிஞ்ச அந்த மக்கத்து காஃபிர்கள் அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. இப்போ இதுல நமக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு நபித்தோழர் எந்த விதமான பக்க பலமும் இல்லாமல் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையாது. இது கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படிதான். இது என்ன புரியுது அப்படின்னா, யாரோ ஒருத்தர் நமக்காக வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும், யாரோ ஒருத்தர் நமக்காக தாவா செய்ய வேண்டும், யாரோ எங்கிருந்தோ வந்து அந்த தாவா பணி நம்ம கூட்டிட்டு போகணும் அப்படிங்கறத அந்த நபித்தோழருக்கு எதிர்பார்க்கல. நமக்கு என்ன தெரியும், இதை வைத்து மக்களிடத்துல எப்படி சொல்ல வேண்டும்ங்கிற அந்த ஒரு உத்வேகம் அந்த நபித்தோழர்கிட்ட இருந்துச்சு. இந்த ஒரு உத்வேகம் இளைஞர்களாக இருக்கக்கூடிய நபர்கள், இங்க இருக்கக்கூடிய நம்ம அனைவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில எப்படியாவது ஒருத்தரையாவது இந்த பிரச்சாரத்திலே நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், யாருக்கும் பயப்படக்கூடாது. இன்னைக்கெல்லாம் என்ன நினைப்பு வந்துருச்சு அப்படின்னா, நம்ம யாராவது குறிப்பா இளைஞர்களுக்கு மத்தியில, காலேஜ் ஸ்கூல் படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில இந்த மார்க்கம் அல்லாஹ் தூதர் இஸ்லாம் அப்படின்னு சொல்ல போனா நம்மள கிரிஞ்சு நினைச்சுக்குவாங்களோ,
எப்படி நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, என்னடா இந்த காலத்துல இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இஸ்லாம் பத்தி பேசிக்கிட்டு மார்க்கத்தை பத்தி பேசிட்டு இருக்க, நம்ம என்ன காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ட்ரெண்டிங்கான உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். படிப்பியா, வேலைக்கு போவியா, மாச ஐடில உட்காந்து 40,000 ரூபாய் 50,000 சம்பாதிப்பியா, நல்ல ஒரு மாலுக்கு போய் உங்களுடைய பொருளாதாரத்தை செலவழிச்சிருவியா, ஹாப்பியா இருப்பியா, ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுவியா, அப்படியே உங்க லைஃப் ஜாலியா ஓட்டிட்டு போவாங்க, தண்ணி சரக்குன்னு இல்லாம என்ன இஸ்லாத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற என்ற ஒரு கேவலமான பார்வையை பார்த்து விடுவானோ என்று அஞ்சு இன்றைக்கு பல இளைஞர்கள் மார்க்கத்தை தான் அறிந்த மார்க்கத்தை ஒரு வரி கூட பிற மக்களிடத்தில் சொல்வதற்கு தயக்கம் ஏற்படுகின்றால் கூட்ட சுபா இல்ல, ஏதாவது சொல்லிடுவாங்களாட்டிருக்கு, ஏதாவது நினைச்சிருவாங்களாட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கிட்ட இருக்கு. இளைஞர்கிட்ட மட்டுமல்ல, ஏனைய இஸ்லாமியர்கள் இடத்துல மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னாலே ஒரு விதமான ஒரு கூச்சம் அவர் உள்ளத்துல வரப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு டீ கடைக்கு போறோம், இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல, எங்க ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மைக்கு பிடிச்சா பேச தெரியாதுமா, ஆனா டீ கடையில கூப்பிட்டு உட்காருவீங்களே, அப்படியே ஒரு வரலாறு எடுப்பா, அந்த டீயே ஆறி போயிருங்க. எங்க ஊர்ல இங்க ஊர்ல டீயா பரவாயில்ல நல்லா இருக்கு, எங்க ஊர்ல தண்ணியா ஊத்து குடிப்பான். அந்த டீ என்ன பண்ண ஆத்துன்னு ஆத்திட்டு 4 பேர் ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்னா இருக்கிற எல்லாருடைய வரலாற்றையும் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் பேசி முடிப்பாங்க. குறிப்பா இந்த ரம்லான் காலத்துல டைம் வேலை இருக்காதா, சும்மா நோம்பு தொடர்ந்து போய் உட்கார்ந்தாங்க அப்படின்னா இங்க தொழுகை நடந்துகிட்டு இருக்கும், அங்க அவருடைய இபாதத் நடந்துட்டு இருக்கும். என்னடா இபாதத் பார்த்தா, அவன் சரியா இவன் சரியா, இந்த ஆள் சரியில்லையப்பா, காசு வாங்க கொடுக்க மாட்டான், இவனுக்கெல்லாம் கடன் கொடுக்காத அப்படின்பா. அந்த ஆள் எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் அங்க கூட இருக்கிற 3 பேர் இருப்பான் பாத்தீங்களா, ஏன்னா இவன் அவனை பத்தி பேசுறான், இவன் அவளை பத்தி எவ்வளவு வண்டியா இருக்கிறான், இவன் முதல்ல ஒழுங்கா, இவனே கடன் என்கிட்ட வந்து 100 ரூபாய் கடன் வாங்கிட்டு தரமா இருக்கிறான், இவனை லாய்க்கே இல்லை அப்படின்னு பேசுவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை யாருக்கிட்டயாவது ஒரு 2 நிமிஷம் நீ ஒதுக்கி இருக்கியப்ப அப்படி கேட்டா திரு முழிப்பாங்க. என்ன அப்படின்னா, மார்க்கத்தை சொல்வதற்கு நமக்கு வெட்கக்கேடு, நம்ம பயப்படுறோம், கூச்ச சுபாவம். ஆனா மணிக்கணக்கா உட்கார்ந்து யாருக்கிட்டயாவது பேசுறோம்னா பேசுறோம், யாரை பத்தியா புறம் பேசணும்னு சொன்னா பேசுவோம். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நாம் இந்த ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த இளம் பருவத்துல எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத படிப்பினை பெற்றவர்களாக, ஒரு நேரத்துல அபிசீனியாவுக்கு வந்த அந்த நபர் நஜ்ஜாஷி மன்னர் நீங்க இருங்க அப்படின்னாரு. கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் அபிசீனியால அந்த கூட்டம் இருந்துச்சு. அங்க இருந்து பெரும் அளவுக்கு இஸ்லாத்தை பார்க்கக்கூடியவர்களாக அந்த கூட்டம் 10 ஆண்டு காலம் நபிகளாரோட தொடர்பே கிடையாது. கடல் கடந்து போகும். ரசூல்லாவை சந்திக்க வரணும் அப்படின்னா கடல் கடந்து வரணும். ரசூல்லா அவங்கள சந்திக்க போகணும் அப்படின்னா கடல் கடந்து போகணும். ரசூல்லா கடல் பயணம் பண்ணிருக்காங்களா? கிடையவே கிடையாது. அவர்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் தான் கற்ற சிறிது இஸ்லாமிய பாடத்தை வைத்து பிற மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள். இந்த மனிதர், இந்த மாபெரும் இந்த மனிதர் நபிகளாரை சந்தித்தாரா? எப்போது சந்தித்தார்? நபிகளாரை சந்தித்த இவர் என்ன காரியம் செய்தார் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் பார்க்க இருப்போம். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹ். பெண்களுக்கு இன்னைக்கு உண்டான கேள்வி, நேற்று கேட்ட கேள்விக்கு உண்டான பதில இன்ஷா அல்லாஹ் அந்த இதுல போட்டுருங்க, உண்டியல்ல. இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா 13வது அத்தியாயம், அர்-ராஅத் என்று சொல்லக்கூடிய 13வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல அல்லாஹ் ரப்பல் ஒரு வசனத்துல குறிப்பிடுறான், இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்வோருக்கு, சரிங்களா, ஈமான் கொண்டு நற்செயல் செய்யக்கூடியவர்களுக்கு 2 விஷயங்கள் அல்லாஹ் ரப்பல் சொல்றான். அது என்ன 2 விஷயங்கிறத இந்த முழு அத்தியாயத்தையும் படிச்சு அதற்கு உண்டான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு வாங்க, சரிங்களா? கேள்வி புரிஞ்சுதா? 2வது வாட்டி சொல்றோம். இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்வோருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 விஷயத்த சொல்றான். அது என்ன 2 விஷயத்த அப்படிங்கறத அந்த அத்தியாயத்தை முழுக்க படிச்சு என்ன ஆன்சர் சொல்லுங்க. குறிப்பிட்ட கொஞ்சம் ஒரு 43-45 வசனம் தான் இருக்கு. அதனால அந்த அத்தியாயத்தை பூரா படிச்சுட்டு அதுல என்ன ஆன்சர்ங்கிறத இன்ஷா அல்லாஹ் எழுதி அந்த உண்டியல்ல தவறாமல் பதிவு பண்ணிருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஹிந்திலியா?